ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது பெரிய சம்பவம். பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் வந்துட்டு வரப்போகுது. அதுக்கு வந்துட்டு ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி காமன் மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொமோவை கொடுத்துருப்பாங்க. இப்போ நேற்று ஒரு விஷயத்தை பார்த்தோடனே அப்படியே டமான்னு ஒரு ஷாக் வந்துருச்சு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னாவே வந்து ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளால் மறக்க முடியாது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஜூலி, அதுக்கப்புறம் நல்ல விஷயத்தில் வந்து ஓவியா, ஆரி அர்ஜுனன் அவர்கள், முத்துக்குமரன், இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பேர் அப்படியே மைண்டில் உருவாங்க வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இருக்கும்போது மாயா யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மாயா வந்துட்டு இந்த வாட்டி காமன் மேன் அந்த ஷோவுக்கு வந்துட்டு ஹோஸ்ட்டாக வர போகிறாங்க. அதுவும் சூப்பராக அந்த வீடியோ அந்த ப்ரொமோ பார்க்கும்போது வந்துட்டு அழகாக அப்படியே நடந்து வரும்போது யாரா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. போகிறாங்க, பார்த்தா மாயா கையில் இருந்த மைக்கை தூக்கி ஒரே அடியாக அடித்தாங்க. பார்த்தா ஹோஸ்ட் வருது, ஆஹா என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஓ அதுக்கு இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மாயா எப்படி நடந்து போகிறாங்க, ஆனால் நல்ல க்ரியேட்டிவான மைண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா வில்லன் கண்டிப்பாக இருக்கும். இந்த வில்லன் இருந்தால் தான் அந்த ஹீரோவை வந்துட்டு ஜொலிக்க முடியும். அந்த மாதிரி வந்துட்டு மாயா வந்து சூப்பராக கொண்டு வந்தாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய டாஸ்க்லாம் வைக்க வேறு லெவலில் விருத்தமாக வந்துட்டு சம்பவங்கள்லாம் பண்ணி மாயக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை உண்டாக்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஏதோ ஒரு சில சம்பவங்கள்லாம் பழைய யூடியூப் பல பிக் பாஸ் அதை கூட ரிவ்யூலாம் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த காமன் மேன் அதுக்கு வந்து இவங்க ஹோஸ்ட்டாக வராங்க. அதுவும் ஆகஸ்ட் 16 என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். அதாவது பெரிய படம் வர்றதுக்கு முன்னாடி குட்டி படம் ட்ரெய்லர் வர மாதிரி வந்து காமன் மேன் வருது. இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டேரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பிக் பாஸ் 10க்கு உள்ளே போகிறாங்க. நல்ல ஒரு சம்பவமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமன் மேன் அப்படின்போது நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத முகம். ஆக்சுவலாக வந்து பிக் பாஸில் வந்துட்டு பரிச்சயமான முகம், பரிச்சயம் இல்லாத முகம், ஆனால் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. பட் இங்கே காமன் மேனில் எப்படி வரப்போகிறாங்கன்றது வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போதே வந்து ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய சேனல்லே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க, நான் கூட போகலாம் அப்படின்ட்டு. சரி, யாரெல்லாம் போகிறீங்கன்றத முதல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சரி பார்ப்போம் இந்த ஷோ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது, எவ்வளோ நாள் இவங்க இதை ரன் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பிக் பாஸ் தமிழோட ப்ரொமோ வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே வந்துட்டு அது வந்து வந்துடும். அப்படின்னும் போது இதை வந்துட்டு 1 மந்த் டியூரேஷனில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பா அப்படின்ற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 6 வந்து பிக் பாஸ் தமிழ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் கசிய தொடங்கியிருக்கு. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. காமன் மேன் வேறு வருது ஆகஸ்ட் 16 போகும்போது மினிமம் ஒரு 20 நாளில் முடிக்கிறதா, 20 நாள் ஷோ முடிஞ்சிருமா. ஆனால் டெய்லி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அதுலேயும் டைமிங்லாம் போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. காமன் மேன் அப்படின்போது கண்டிப்பாக வந்து நம்மளில் இப்போ நாளை பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் தான் பார்க்குற நீங்களும் காமன் மேன் தான். ஸோ நம்மளிலேருந்து ஒருத்தர் வந்து போகிறாங்க அப்படின்போது சூப்பரான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் அவங்க வந்துட்டு நல்லா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு நம்மளோட மனசை கொள்ள அடித்து அதில் டைட்டில் வின் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பிக் பாஸ் போக போகிறாங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்போது ஆகஸ்ட் 16 ஜங்கின்னு வந்துட்டு நான் ஆஜர் ஆகலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு வேறு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிளான் வேறு போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச உடனே அங்கே வந்து டம்மான்னு வந்து எகிரி குதிக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறுவோம். பாய் நண்பர்களே.